வணக்கம் நண்பர்களே. போன மாதம் அதாவது டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் நாங்கள் வந்து குவைத்லேருந்து ஜார்ஜியா கிளம்பினோம். ஜார்ஜியாவில் 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே அக்காமடேஷன் அண்ட் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் நாங்கள் எப்படி புக் பண்ணோன்னா booking.comல தான் பார்த்து புக் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல், அப்பார்ட்மெண்ட் அதில் உள்ள ப்ளஸ் மைனஸை மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் வீடியோ எடுக்கலை. அதனால் நாங்கள் எடுத்த வீடியோ கிளிப்ஸை ரேண்டமாக ஆட் பண்ணியிருக்கேன். சொல்ல போகிற விஷயத்துக்கும் காமிக்கிற வீடியோவுக்கும் சில நேரம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. குவைத்திலேருந்து ஜார்ஜியா போகிறதுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்த ஏர்லைன்ஸ் வந்து குவைத் ஏர்வேஸ். காலையில் 10:30 மணிக்கு குவைத்திலேருந்து கிளம்பிச்சு. அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு அங்கே உள்ள டைமுக்கு மத்தியானம் 1 மணி ஆச்சு. விசா ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் அந்த நாட்டில் உள்ள சிம் கார்டு வாங்குறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு 2-3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 3 மணிக்கு மேலே கிளம்புனா ஒரு 6 மணிக்கு நம்ம வந்து ஹோட்டல் வந்து கஸ்பெகி ஒரு மவுண்டெயினில் இருக்குது, அங்கே ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிற பிளானோட தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒரு 3-3:30க்கெல்லாம் நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தது. அப்புறம் சட்டுன்னு இருட்ட ஆரம்பிச்சிச்சு. மலைக்கு மேலே ஏற ஏற ஸ்னோஃபால் எல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சு. டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரோடு வந்து ஒரு கார் போகிற மாதிரியும் இன்னொரு கார் வர மாதிரியும் அந்த அளவுக்கு தான் ரோடு இருந்துச்சு. நிறைய பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் அங்கங்கே அப்படியே ஸ்ட்ரக்காகி நின்றுச்சு. ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆனதுனால நாங்கள் ஒன்ஸ் ஹோட்டல் ரீச் ஆகிட்டு நம்ம டின்னரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தது. ரொம்ப பசிச்சதுனால நாங்கள் நடுவில் ஒரு ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் போய் ரீச் ஆகிறதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் திப்லிஸ்லேயே ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஏர்லைன்ஸ் உங்களுக்கு கரெக்டான டைமிங்கில் போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். எங்களை மாதிரி கஸ்பெகி, குடாரி அந்த மாதிரி மவுண்டெயினில் ரூம் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் குவைத்லேருந்து கிளம்புற மாதிரி ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் டிராஃபிக்லேருந்து தப்பிச்சு நம்ம பிளான் பண்ண டைமிங்கில் நம்ம வந்து செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் வந்து ஃபீல் பண்ணேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் அது எனக்கு தெரிஞ்சிச்சு. கஸ்பெகியில் நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் நேம் வந்து ஹோட்டல் கோல்டு. இது நீங்கள் நெட்டில் செக் பண்ணிங்கன்னா அது வந்து டீட்டெயிலாக வீடியோ இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. நான் வந்து அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் நான் ஃபீல் பண்ணதை மட்டும் சொல்லிக்கிறேன். அதில் ஒரு பெரிய கிச்சன் இருக்கும். எனி டைம் 24 ஹவர்ஸ் அது வந்து ஓப்பனில் இருக்கும். காஃபி, டீ இதெல்லாமே வந்து நாமளே போட்டு எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சு. கெட்டிலு, ஓவனு, அதுக்கப்புறம் டோஸ்டரு, பிரெட் டோஸ்டரு இதெல்லாமே, ஃப்ரிட்ஜு எல்லாமே இருந்துச்சு. நம்ம சொன்னோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாமே அவங்களே நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. 2 நாள் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான் சாப்பிட்டோம். ஃபுட்டுக்கெல்லாம் என்னென்ன செலவாச்சுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தனித்தனியாக. ஹோட்டல் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. புக் பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருந்தது. ஃபேமிலி ரூம் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஹோட்டல்லேருந்து பார்க்கக்கூடிய வியூவுமே ரொம்ப அழகாக இருந்தது. வெளியில் பார்த்தோம்னா அப்படின்னா ரொம்ப நல்ல வியூ, ஃபுல்லாக மவுண்டெயின், அதுக்கு மேலே ஸ்னோ அந்த மாதிரி இருந்துச்சு. கஸ்பெகியில் உள்ள இந்த ஹோட்டலில் நாங்கள் 2 நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து 40 கேடி செலவாச்சு 2 நைட்டுக்கு. நாங்கள் போயிருந்தது டிசம்பர் மந்த் அப்படிங்கிறதுனால இந்த ரேட்டுக்கு கிடச்சிருக்கு. அங்கே வந்து சீசன் டைம்னு பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதாவது சம்மர் டைமில் தான் ரொம்ப கூட்டமாக இருக்குமா. அந்த டைமில் இந்த ரெண்ட்டுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. நாங்கள் போயிருந்த டைம் வெளியில் வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் -17, -20 டிகிரி வரைக்குமே போனாலும் இன்சைடு ஹோட்டலுக்குள்ளே வந்த உடனே ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஹீட்ரு வச்சுருந்தாங்க. சுத்தமாக குளிரே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா வார்மாக இருந்துச்சு. அதனால் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறதுக்கு மட்டும் குளிருக்கான ஐட்டங்கள் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் போடுற மாதிரி நைட்டி போட்டால் கூட குளிரே சுத்தமாக தெரியாது. அந்த அளவுக்கு ஹீட்ரு வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமை வந்து எடுத்திருக்கேன். இது லாஸ்ட்டாக செக் அவுட் பண்ணும்போது தான் எடுத்தேன். செக்இன் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு அப்படி இப்படியே போட்டுட்டோம். அதனால் செக் அவுட் பண்ணும்போது எடுத்தது தான். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பெட்டு கொடுத்துருந்தாங்க, ஒரு குட்டி பெட்டு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி டைனிங் டேபிள் ஆட்டோ, கபோர்டு எல்லாமே இருந்துச்சு. ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு செப்பல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. டவல் எல்லாமே நிறையா கொடுத்துருந்தாங்க. ஒரு டிவி இருந்துச்சு. ரூம் வந்து எங்களுக்கு ரொம்ப தாராளமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அடுத்த நாள் போடக்கூடிய ஜாக்கெட்டு, தொப்பி, க்ளவுஸு அதெல்லாம் மட்டும் ஒரு பெட்டில் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஹோட்டலில் ஒரு 2-3 லேடிஸ் தான் சேர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. அம்மா, பொண்ணுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக இருந்து பண்ணாங்க. காலையில் ஃபுட்டெல்லாம் கூட அவங்க தான் எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 100% ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன். வெளியில் போய் சுற்றி பார்க்கவே தேவையில்ல, ரூமில் இருந்தே என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வியூஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து ரூமோட பால்கனிலேருந்து பார்க்கக்கூடிய வியூ தான். இதில் வந்து நாங்கள் நைட்டு 10 மணிக்கு ரீச் ஆனோம் இல்லையா. ரீச் ஆன உடனே வந்து ஸ்னோவை எல்லாருமே ஃபஸ்ட் டைமாக பார்த்தோம். நாங்கள் ஒரு டீமாக போயிருந்தோம்.
அப்போ பார்க்கும்போது 10 மணிக்கு க்ளவுஸ் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அந்த குளிரில் விளையாட கிளம்பிட்டோம். நைட்டு 12:30 வரைக்கும் நல்லா ஸ்னோவில் விளையாண்டோம். எல்லோரும் நிறைய பேர் ரொம்ப பயமுறுத்துனாங்க ஸ்னோவில் ரொம்ப குளிர்னு. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. நம்ம ஃபுல் ப்ரொடெக்ஷனோட போயிட்டோம் அப்படின்னா குளிர் வந்து நமக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இதுவுமே நான் லாஸ்ட் நாள் பேக் சைடு எடுத்தேன். இந்த ஹோட்டல் தான். ஃப்ரண்ட் சைடு வியூ வந்து நான் வீடியோ எடுக்கலை. நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தெரியும். இதுதான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் கோல்டு. இது வந்து கஸ்பெகியில் இருக்குது. இங்கே 2 நாள் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த திபிலிசி வந்துவிட்டோம். அடுத்த 5 நாளைக்கு ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். அதுவுமே நான் வந்து செக் அவுட் பண்ணும்போது தான் வந்து வீடியோ எடுத்தேன். அதனால் ரூம் வந்து நீட்டாக இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கெட்டிலு, ஒரு ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஒரு வாஷ் பேஷன், சிங்கு, கபோர்டு, கொஞ்சம் பாத்திரங்கள் இருந்தது. டம்ளரு, பிளேட்டு, அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு 2 பாத்திரம் இருந்தது. ஆனால் அடுப்பு இல்லை. எங்கள் ரூமில் வந்து அடுப்பு இல்லை. ஆனால் நாங்கள் 4 ஃபேமிலி போயிருந்தோன்னா அதில் ஒரு ஃபேமிலி இருந்த ரூமில் வந்து நல்லா கேஸ் ஸ்டவ் இருந்தது. 2 பர்னர் வச்சு கேஸ் ஸ்டவ் இருந்தது. அதுக்கப்புறம் ரூமில் வந்து ஏசியுமே இருந்துச்சு. இந்த ரூம்லேருந்து பார்க்கக்கூடிய வியூ வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா சிட்டிக்குள்ளே நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். கபோர்டு இருந்தது. ஆனால் டோர் இல்லை. இந்த மாதிரி ஓப்பனில் தான் இருந்தது. இதில் சின்ன சின்ன இது இருந்தாலுமே வந்து சமைக்கிறதுக்கு வசதி இருந்துச்சு. நாங்கள் 4 ஃபேமிலி போனதுனால அந்த ஒரு ரூமில் நமக்கு சமைக்கிறதுக்கு வசதி இருக்கும்போது அதில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம். 21 டைம். நான் 7 நாளையில் பாதி டைம் நாங்கள் வீட்டில் சமைச்சு தான் சாப்பிட்டோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சமைச்சு சாப்பிட்ற வசதி இருந்தது. பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இங்கே நாங்கள் 5 நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில். அதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு 60 கேடி ஆச்சு. ஸோ டோட்டலாக ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு வந்து 100 கேடி செலவாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிற நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஜார்ஜியா போகிறதுக்கு யாராவது பிளான் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.